வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சால்னாக்கான மசாலா தயார் பண்ணிப்போம். இதுதான் அந்த சால்னாக்கு டேஸ்ட்டே கொடுக்கறது. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு 3-4 சிவப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு வெட்டி வச்சிருக்க வெங்காயம், நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. சைடில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் வதக்கிக்கிறேன். இது ஃபஸ்ட்டே போடணுனாலும் போட்டுக்கலாம், இப்போ போடணுனாலும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மலாட்டை சேர்த்துக்கோங்க. அதுவும் வதக்கிட்டு 1/4 மூடிக்கும் கம்மியாக துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னாக்கு தேங்காய் நிறைய தேவையில்லை. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. 2 செகண்ட்ஸ் அதை வதக்கிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூனு பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி போட்டு நல்லா அரைச்சிருங்க. இதுதான் பேஸு. இந்த மசாலாவை வச்சு தான் நம்ம சால்னா செய்ய போகிறோம். தனியாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. சிக்கன் சால்னா வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து எலும்பு இருக்கிற சிக்கனாக ஒரு 4-5 துண்டு எடுத்து போட்டுக்கோங்க. நான் சிக்கன் சால்னா செய்யலை, பிளெயின் சால்னா செய்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்போ தான் லாஸ்ட்டில் குழம்பு நல்லா வாசனையாக வரும். இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. நான் ஒரு 500 ml தண்ணி போட்டிருக்கேன். அப்படி சிக்கன் சேர்க்குறீங்கன்னா இன்னும் ஒரு 250 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கனும் வேகணும், சால்னாவும் தண்ணியாக இருக்கணும். சிக்கன் இல்லாததுனால நான் அந்த டேஸ்ட்டு வரணுன்றதுக்காக இந்த சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணுறேன். இது நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து லாஸ்ட்டில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பரோட்டா கடை இந்த சால்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டா சால்னா மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.